ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 37வது சங்கீதம் 5வது வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாக்கிய பண்ணுவார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் வேற மொழி பெயர்ப்புகளை பார்க்கிற பொழுது depend on God, trust him and he will take care of you. நாம் தேவனை சார்ந்து கொள்ளுகிற பொழுது அவர் நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கிறவர் என்று சொல்லி அந்த வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயுவிலே சொல்லுகிற பொழுது 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே அவர் இவ்விதமாய் சொன்னார்: ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலிக்கிறவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனாய் இருப்பான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படி என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் இந்த சாதாரண மனிதர்களை விட மேன்மை உள்ளவர், பரிசுத்தமானவர். தன்னுடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு தேவன் நம்மை தேவனுடைய ஊழியத்திற்காய் அழைப்பார் என்று சொன்னார். அவர் சும்மா நம்மை பார்த்து சும்மாய் அவர் வாருங்கள் என்று சொல்லி அழைக்கவில்லை. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது ஒருவர் ஒரு இராணுவத்திலே பணியாற்றுகிறார் என்று சொன்னால், அந்த இராணுவத்திலே சேர்ந்த பின்பு அவர் காலையில எனக்கு எவ்விதமான உணவு கிடைக்குமோ கிடைக்காதோ, அல்லது மதியம் நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அவர் வருத்தப்படுக வேண்டிய நிலைமை இராணுவத்திலே கிடையாது. அதை போலதான் இன்னைக்கு ராஜாதி ராஜாவும் நம்மை பார்த்து அவர் அழைத்திருக்கிறவர், தெரிந்து கொண்டிருக்கிறவர். நம்முடைய எல்லா தேவைகளையும், நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். ஏற்ற சமயத்துல அந்த தேவைகள் வரும். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன அவசியமா இருக்கிறதோ, உங்களுக்கு என்ன அந்த தேவை மிக முக்கியமா இருக்கிறதோ, அது ஏற்ற சமயத்துல சரியாய் அந்த நேரத்துல உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதான் அந்த வசனத்துல நாம் வாசித்தோம். அவர் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். அப்படியே நேரம் ஒன்று இருக்கிறது. அந்த நேரத்துல ஏசப்பா உங்களுக்கு வாய்க்க செய்வார். நாம் வேத வசனத்துல வாசிக்கிற பொழுது எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவை கொண்டு நமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படியே உங்களை சகலவித நற்கிரிகைகளும் சீர்புரிந்தவர்களாக ஆக்குவாராக, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நாம் அநேக சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிறதை நாம் மறந்து விடுகிறோம். நாம் அநேக காரியங்களில் நமக்கு வாக்கு பண்ணின இருக்கிறவர், அழைத்திருக்கிறவர், அவர் உண்மையுள்ளவர் என்பதை நம்ம முழுமையா நம்ம மறந்து போய்விடுகிறோம். அவர் மகா பெரிய தேவன் என்பதை முற்றிலும் மறந்து போய் நம்ம சுயமா செயல்பட ஆரம்பிக்கிறோம். அவருடைய நேரம் வருவதற்கு முன்பதாகவே அந்த தேவைகள் நம்முடைய கைகளில வந்து கிடைப்பதற்கு முன்பதாகவே நாம் எல்லாவற்றையும் செய்ய முயற்சி செய்து விடுகிறோம். இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் செய்ய மனம் போய் தங்களுடைய வாழ்வை, தங்களுடைய நோக்கத்தை இழந்து திரிகிறவர்களாய் இருக்கிறார்கள். God takes care of us every day. நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை பொறுப்பெடுத்து வழி நடத்துகிறார். நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறவர், நம்முடைய சூழ்நிலை நிலைமைகளை அறிந்திருக்கிறவர். ஒரு குறைவின்றி அவர் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு நாம தேவனை நம்பி விசுவாசித்திருந்தால் நாம அவர் மேல அந்த பாரத்தை வைத்து, கர்த்தர் என்னை நிச்சயமாய் என்னை நடத்துவார், என் தேவைகளை அவர் சந்திப்பார்,
உங்களுக்கு கைமீறின தேவைகளா கூட இருக்கலாம். கண்டிப்பா அந்த டைம்ல அது நடக்கும். இன்னைக்கு நாம என்ன பண்றோம்னா, இவ்வளவு பெரிதா இருக்கிறதை எப்படி அதை தேவன் சந்திக்க முடியும், எப்படி சாத்தியமாகும் என்று சொல்லி எல்லாம் நாம் மனித மனதளவிலே நாம் யோசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, உலகம் தோற்றதற்கு முன்பதாகவே உன்னை தேவனாகி கர்த்தர் உன்னை எல்லா ஆவிக்குரிய சகல நன்மைகளினாலும் உன்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி இருக்கிறார். நாம உலக ஆசீர்வாதத்தை பற்றி அதிகமாய் கவலைப்படுகிறோம். இந்த உலக ஆசீர்வாதத்தை விட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மேன்மை உள்ளது. அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலிருந்து தான் இந்த உலகத்துல பார்க்கிற எல்லாம் உண்டாய் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கவலைப்படாதீங்க. உடைய தேவைகள் சந்திக்கப்படுமா, எனக்கு ஏற்ற சமயத்துல கிடைக்குமா, இதெல்லாம் சாத்தியமாகுமா என்று சொல்லி நீங்கள் போராடுகிறீர்கள். கவலைப்படாதிருங்கள், அவைகள் ஆயத்தமாயிருக்கிறது. இயேசுவை நம்புங்கள், இயேசப்பாவை நம்பி இருங்க. உங்களுடைய வழிகளை ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கையா இருங்க. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். நிச்சயமாய் அவைகள் உங்களுக்கு கிடைக்கும். வேணும்னா நீங்கள் உட்கார்ந்து ஒரு லிஸ்ட் போட்டு பாருங்க. உங்களுக்கு எதெல்லாம் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று போட்டீங்கன்னா பெரிய லிஸ்ட் வரும். நீங்க அநேக சமயங்கள் எனக்கு இவைகள் எல்லாம் ஒன்றும் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லுகிற மனதை விட்டு தேவன் உங்களுக்கு இதுவரை என்ன செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் பட்டியலிட்டு பாருங்கள். பெரிய பட்டியல் வரும். அவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். அவரே சொல்றாரு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் என்று அவர் சொல்லுகிற பொழுது அவர் செய்யாமல் இருப்பாரா? ஒரு மனுஷன் செய்யலனாவே அவ்வளோ கடினமான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கணும். அப்படி இருக்கிற பொழுது ஜீவனுள்ள தேவன் நம்மை விட்டு விடுவாரா? விடவே மாட்டார். உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். நீங்கள் எதிர்பார்க்கிறதை விட பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. காண ஒரு கல்யாணத்திலே அந்த வீட்டிலே திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது, காணா ஒரு கல்யாண வீட்டிலே திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது வேதத்துல வாசிக்கிற மங்கி அவர் கடந்து போய் அற்புதம் செய்தார். அந்த பந்தி விசாரிப்புக்காரன் சொன்னான், இவ்வளவு நல்ல திராட்சை ரசத்தை இதுவரைக்கும் எங்கே வைத்திருந்தீர்கள் என்று சொல்லி. அவ்விதமாகவே தேவன் உங்களை ஆச்சரியமான விதத்தில் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். அவருடையத்துல நாம் நம்பிக்கையா இருப்போம். நம் வழிகளை ஒப்புவித்து தைரியமா இருப்போம். அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நாம் செபிக்கலாம். பரிசுத்தமான பிதாவே, நீர் எங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்காகவே அப்பா நீர் காரியங்களை வழிகளை உண்டு பண்ணி வைத்திருக்கிறீர். ஆனால் நாங்கள் அவைகள் ஒன்றும் விளங்கி கொள்ள முடியவில்லை. இன்னைக்கும் அநேக தேவைகளோடு பாரமான மனதோடு நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் கரங்களை வைப்பீராக ராஜா. ஆண்டவரே, வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிக்கிற தேவன், உடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளை நீர் சந்திக்க வேண்டுமா என்னுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். குறைவின்றி நடத்துங்க. ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழ நீர் உதவி செய்ய நீர் வல்லவர் என்பதை நாங்கள் எங்க வாழ்க்கையில விளங்கி கொள்ள உதவி செய்யும். இந்த நாளிலும் கிருபையும் தயவும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல கடந்து வருகிறதுக்காய் ஸ்தோத்திர ராஜா. கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.